ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மாமார். பால்கோவா நம்ம பேக்கரி கடையில் வாங்கின அளவுக்கு நல்ல ஒரு சுவையாக டேஸ்ட்டாகவுமே இருக்கும். எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் சொல்லி கொடுத்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன பொருள் போடுறேன்றதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 லிட்டர் பால். அந்த பாலில் நான் காஃபி போடுறதுக்காக எடுத்திருந்தேன். நம்ம வீட்டில் எப்போயாவது சமயத்தில் பால் நமக்கு திரிஞ்சு போயிடும். அப்போ நம்ம ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவோம், ஐயோ ஆஹா நம்ம பால் திரிஞ்சு போயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு நம்ம வேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டில் நம்ம பால்கோவா ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கடையில் வாங்கின அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க. இப்போ நான் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுனதுனால தான் நிறையவே தண்ணி இருக்குது. இந்த தண்ணி நமக்கு குறைஞ்சி வரத்துக்கு கரெக்டாக 1 ஹவர் டைம் எடுக்கும். நம்ம வீட்டில் உள்ள ஒர்க்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரத்துக்குள்ளே அந்த 1 ஹவரில் தண்ணியுமே நல்லா குறைஞ்சி வரும். இப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு தண்ணி குறையணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பால்கோவோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நான் என்ன பொருள் நெக்ஸ்ட்டு போடுறேன்றதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கொஞ்சமும் தண்ணியாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் சுகர் 50 கிராம் அளவு எடுத்துருக்கேன் 1 லிட்டர் பாலுக்கு. உங்களுக்கு இனிப்பு அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்பட்டால் அதுக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம ஈவனாக கிண்டி விடணும். இப்போவுமே உங்களுக்கு இன்னும் தண்ணி ட்ரை ஆகலை. ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா தண்ணி ட்ரை ஆகட்டும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது தண்ணி இன்னும் ட்ரை ஆகலை. இனிமேல் நம்ம கிட்டக இருந்து ஈவனாகவே நம்ம கிண்டி விட்டுட்டுருக்கணும். ஓரங்களில் நமக்கு அடி பிடிக்கும். இப்போ நல்லா நம்ம ஈவனாக கிண்டி விட்டுட்டோம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன போடுறேன்றதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த பால்கோவா ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு நம்ம நெய் எடுத்துருக்கோம். நெய் போட்டு நல்லா ஈவனாக நம்ம கிண்டி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை நம்ம 2 மினிட்ஸ் போல் கிண்டி விட்டு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த பால்கோவா எந்த அளவுக்கு இருக்குன்றதை. நீங்கள் கண்டிப்பாக இதை பால் வேஸ்ட் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் நான் போடுற ஒரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய சேனலில் நிறைய ரங்கோலி, ஆர்ட்டு, ரெசிபீஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பட்டன் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணுறப்ப தான் என்னோடய வீடியோஸ் யூடியூப் சஜஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய விருப்பத்தை எனக்கு லைக் பட்டன்லேயும் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த டிப்ஸு, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.